இது ஒரு பொண்ணுக்கு பண்ற துரோகம். இத பண்ணேன்னா நீ நிச்சயமா நரகத்துக்கு தான் போவ. நாங்க அங்க போய் நரகத்தையே சரி பண்ணிடுவோம். என்னடா மகேஷ்? ஆமா மச்சான், ஏசி எல்லாம் போட்டு சில்லுன்னு ஆக்கிடுவோம். டேய் முட்டாள், கொஞ்சம் பேசாம இரு. ஆனா இப்பவும் சொல்றேன் அருண், உன்னோட திட்டம் எதுவுமே பலிக்காது. நீ ரோகிணி கழுத்துல தான் தாலி கட்டுவ. அதையும் பார்க்கலாம் சிஸ்டர். சரி, இப்ப நீ எதுக்கு வந்து அதை மட்டும் சொல்லிட்டு போ. நாளைக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்கு நீயும் வரலாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். புடவை எடுக்கிறது ரொம்ப சின்ன விஷயம், அதுவும் கேர்ள்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த விஷயத்திலே உன்னால நான் ஸ்டாப் பண்ண முடியலையே. நீயா நான் வருஷா காலத்துல தாலி கட்ட போற விஷயத்தை தடுத்து நிறுத்த போற? போங்க சிஸ்டர், வேற வேலை இருந்தா போய் பாருங்க. உங்க வில்லேஜ் காதலன் இருக்காருல்ல, அவர் கூட போய் டுவேட் பாடுற வேலையை பாருங்க. ஹேய், நான் நிச்சயமா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன். நீ வேணா பாரு. ஒரு நிமிஷம். நானும் நிச்சயமா உன் கையாலேயே அது அந்த நாத்தனார் முடிச்சுன்னுவாங்கல்ல, அது ரெண்டுத்தையும் போட வைப்பேன். பார்க்கலாமா? அக்கா, ரோகிணி அக்காவை காலையில இருந்து அலக்கணும். நீ பாத்தி அவள? இல்ல, நானும் தேன காணும். அம்மா எங்க போயிட்டான்? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரின்னு உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஏன் கிட்டயே கேள்வி கேக்குற? ஐயோ, வா போய் அவளை பாப்போம். ஏண்டி, அவளை காணும்னா என்ன டேமேஜ் பண்ற? அக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏ, என்னாச்சு? ஏன் இப்படி கண் கலங்கிட்டு இருக்க?